நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ அக்கா, அவர்தான். பேசு பேசுக்கா. ஒண்ணு வேணாம். என்னன்னு கேளுக்கா. பேசுக்கா. வேணா. இங்க கூட. வேணாம். இதா ஆன் பண்ணிட்ட, பேசு. ஹலோ, மைக் டெஸ்டிங். பேசுக்கா. ஹலோ பேசு. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ, ரேடியோ மிர்ச்சி. பேசுக்கா. யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, கலடு குர்ச்சி. திஸ் இஸ் ரேடியோ மிர்ச்சி. ஹலோ, பேசுக்கா. நாங்க இங்க தான் இருப்போம். பேசு. போங்கடி. பேசுக்கா. பேசு. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? பேசு. இங்கே இருங்க, நான் வெளியே போறேன். அக்கா அக்கா சாத்திட்டா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, நான் தாங்க சரவணன் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? வீட்ல தான். ராத்திரி 9 மணிக்கு வேற எங்க இருக்கணும்? ஓ ஆமால, கிராமத்துல எல்லாம் பெண்கள் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏன் சிட்டி பொண்ணுங்க மட்டும் வேற எங்க இருப்பாங்க? சிட்டி பெண்களும் சம்டைம்ஸ் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லலாம்னு தோணுச்சு. எதுக்கு? அன்னைக்கு கொஞ்சம் நான் பேசுனது ஓவர் தான். சாரிங்க. இந்த சாரி சொல்றதுக்கு 3 நாள் தேவைப்பட்டிருக்கா? அதுக்கும் ஒரு சாரிங்க. வந்ததுலேருந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். சாரி. இவ்ளோ சாரி சொல்றதுக்கு பதிலா தப்பு பண்றத கொஞ்சம் குறைச்சுக்கலாம்ல? எது சொன்னாலும் தாக்குறாளே. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஆஃபீஸ்க்கு ஒரு கிளி வந்துச்சுங்க. பொண்ணா? இல்லைங்க, ஒரிஜினல் கிளி. கிளி ஜோசியரு. அதுக்கு என்ன? அந்த கிளி வந்து எனக்கு என்ன படம் எடுத்து கொடுத்தது தெரியுங்களா? எனக்கு எப்படி தெரியும்? கிளி எடுத்தது மீனாட்சியோட படங்க. என்ன வளர்றீங்க? ஏன் படம் கிளி ஜோசியக்காரங்கிட்ட எப்படி வந்துச்சு? ஏங்க, மதுரை மீனாட்சி படங்க. ஓ, அதுக்கு அந்த கிளி ஜோசியரு மீனாட்சி தான் அவங்க வீட்டுக்கு வரப்போற மருமக, அவ தான் அவங்க ஃபியூச்சரு அப்படி இப்படின்னு பெரிய பில்டப் கொடுத்துட்டாருங்க. ஆபீஸ்ல வேற என்ன எல்லாரும் ஒரே ஓட்டு ஓட்டானுங்க. பொதுவா எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. ஆனா அந்த கிராமத்துல இருக்கிறவங்களாம் நம்புவாங்களாமே. ஐ மீன், உங்களுக்கு இந்த கிளி ஜோசியத்துலலாம் நம்பிக்கை இருக்குல்ல? இல்ல. ஓ. அப்புறம் நான் நேத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், ரிங் போயிட்டே இருந்தது. அப்படியா? வழக்கமா நான் எந்த போன் வந்தாலும் எடுப்பேனுங்க. நீங்க எப்ப பண்ணீங்க? ஒரு 5-6 மணி இருக்கும். 5-6 மணிக்கு? ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேங்க. ஒரு 3-4 மணி நேரம் உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. அதுலதான் கவனிக்காம விட்டுருப்பேன். போய். இல்லைங்க, நிஜமாலுமே போய். ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகே நேர்மைதான். அது உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்ல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நேத்து நிஜமாவே மீட்டிங்ல இருந்தீங்க? அப்படி கூட சொல்லலாம். நேத்து நீங்க பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்க. ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் என்னதான் கட்டிக்க போறேன்னு எதுக்கு சொல்லணும்? இல்லையா, அப்படிலாம் சொல்லவே இல்லையே. இங்க பாருங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க எத்தனை பொண்ணு வேணா பாருங்க, அது உங்க இஷ்டம். ஆனா எல்லார்கிட்டயும் என் பேரை ஏன் கெடுக்குறீங்க? அதான் நான் வேணான்னு டிசைட் பண்ணி வேற பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்? இல்லைங்க, ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. அதே மாதிரி நான் எதிர்பார்க்கிற மாதிரியான ஆம்பளை நீங்களும் கிடையாது. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணீங்க, நடக்கிறதே வேற. வைங்க போன.